கலைஞரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். கருப்பு பணத்தை தெரிவிக்க காலக்கெடு 3 மாதம் நீட்டிப்பு. வரி ஏய்ப்பாளர்களுக்கு 50% அபராதம் என மத்திய அரசு அறிவிப்பு. மூச்சு திணறலால் மருத்துவமனையில் கருணாநிதிக்கு சிகிச்சை. நலம் விசாரிக்க இன்று சென்னை வருகிறார் ராகுல் காந்தி. விவாதிக்காமல் ஓடி ஒளிவது எதிர்க்கட்சிகள்தான். மத்திய அமைச்சர் ராஜீவ் பிரதாப் ரூடி குற்றச்சாட்டு. பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2.21 உயர்வு. டீசல் விலையும் அதிகரிப்பு நள்ளிரவில் நடைமுறைக்கு வந்தது. நாட்டில் உள்ள கருப்பு பணம் குறித்து அரசிடம் அதிகாரப்பூர்வமான மதிப்பீடு இல்லை என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு அருண்ஜேட்லி எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் இதனை கூறியுள்ளார். உயர் மதிப்பிலான பழைய பணத்தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்புக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் நாட்டில் எவ்வளவு கருப்பு பணம் இருக்கிறது என்பது குறித்த அதிகாரப்பூர்வமான மதிப்பீடு எதுவும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் 2016ஆம் ஆண்டு நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் வருமான வரித்துறை அலுவலர்கள் நடத்திய சோதனைகளின் போது கணக்கில் காட்டப்படாத வருமானமாக 31,277 கோடி இருப்பது சம்பந்தப்பட்டவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், மேலும் கணக்கில் காட்டப்படாத 2,164 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அதே காலகட்டத்தில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனைகளில் மேலும் 30,492 கோடி ரூபாய் மதிப்பிலான கணக்கில் காட்டப்படாத வருமானம் கண்டறியப்பட்டதாகவும் தமது பதிலில் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். கருப்பு பணம் குறித்த விவரங்களை மக்கள் தாமாக முன்வந்து தெரிவிக்க மார்ச் 31ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய வருவாய்த்துறை செயலர் ஹஷ்முக் ஆதியா, கணக்கில் வராத வருமானத்தை தாமாக முன்வந்து மார்ச் 31ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்றும் அந்த வருமானத்திற்கு 50% அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தகவல் தெரிவிப்பவரின் பெயர் ரகசியமாக வைக்கப்படும் எனவும் இன்று முதல் கணக்கில் வராத வருமானத்தை வெளிப்படுத்த வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் கூறினார். கருப் கல்யாண் யோஜனா என்ற இந்த திட்டத்தில் மக்கள் இணைய வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், இந்த திட்டம் மூலம் கிடைக்கும் பணம் ஏழை மக்களின் நல்வாழ்வுக்காக செலவு செய்யப்படும் என்றும், பண மோசடி தொடர்பாக தகவல் கிடைத்தால் அதனை மக்கள் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் ஹஷ்முக் ஆதியா கூறினார். இந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறுவோருக்கு கருப்பு பணத்திற்கு 100% அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். कल की तारीख से ये स्कीम स्टार्ट होगी और ये स्कीम की अंतिम अवधि होगी 31 मार्च 2017। तो कुल मिला के करीब 3.5 महीने का समय इस स्कीम के लिए लोगों को दिया गया है. வங்கிக் கணக்கில் அதிக பணம் டெபாசிட் செய்த 3000 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் சுசில் சந்திரா கூறியுள்ளார். இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்த விவகாரம் பற்றி பொருளாதார நுண்ணறிவு பிரிவு அலுவலர்கள் விசாரணை நடத்தி வருவதாகவும் 291 பேரிடம் கருப்பு பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். கருப்பு பணம் குறித்த தகவலை அளிக்க புதிய இமெயில் அளிக்கப்பட்டுள்ளது என்றும், blackmoneyinfo@incometax.gov.in என்ற இமெயில் மூலம் கருப்பு பண விவரங்களை அளிக்கலாம் எனவும் கூறினார். We have seized cash of more than 316 crore, out of which new currency is around 80 crore, jewelry is 76 crore, which makes the total seizure of 393 crore. திமுக தலைவர் கருணாநிதி சென்னை காவேரி மருத்துவமனையில் மூச்சு திணறல் தொடர்பாக சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் நலம் விசாரிக்க காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இன்று வருகிறார். திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி தொண்டை மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக சென்னை காவேரி மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டார். திமுக தலைவர் கருணாநிதிக்கு மூச்சு திணறலை சரி செய்யும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், உரிய மருந்துகள் வழங்கப்பட்டு அவரது உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும், தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தனியார் மருத்துவமனை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே கருணாநிதியை பார்த்து நலம் விசாரிக்க காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இன்று காலை 11 மணிக்கு காவேரி மருத்துவமனைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
அவருடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங்கும் சென்னை வர உள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனிடையே முன்னாள் மத்திய அமைச்சரான ப. சிதம்பரம் உள்ளிட்ட பலர் மருத்துவமனைக்கு சென்று கருணாநிதியின் உடல்நலன் பற்றி கேட்டறிந்தனர். கலைஞர் அவர்களுடைய உடல் நலத்தை விசாரிப்பதற்காக வந்தேன். உடல் நலம் தேறி வருகிறது என்று அவருடைய குடும்பத்தினர் சொன்னார்கள். அவருடைய உடல் நலம் தேர வேண்டும், அவர் நலம் பெற வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை, வேண்டுகோள். நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு அஞ்சி ஓடி ஒளிவது எதிர்க்கட்சிகள்தான் என்றும் மத்திய அரசு அல்ல எனவும் மத்திய அமைச்சர் ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கருப்பு பணத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்று மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகளில் பிரதமர் மோடி முனைப்புடன் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அதிக மதிப்புள்ள பணத்தாள்களை திரும்பப் பெற்ற நடவடிக்கைக்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஆதரவாக உள்ளதாக குறிப்பிட்டார். நாடாளுமன்ற இரு அவைகளை முடக்க வேண்டும் என்று தனது கட்சி எம்பிக்களிடம் மமதா அறிவுறுத்தியதால் அவர்கள் தினந்தோறும் அமளியில் ஈடுபட்டு அவை அலுவல்களுக்கு இடையூறு செய்ததாக கூறினார். நாடாளுமன்றத்தில் தமக்கு பேச வாய்ப்பளிக்கப்படவில்லை என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டுவது முறையற்றது என்றும் ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்தார். माननीय प्रधानमंत्री जी ने भ्रष्टाचार के खिलाफ इतना बड़ा अभियान छेड़ा है। सरकार का ये निर्णय है और ये निर्णय गरीबों के लिए है, किसानों के लिए, मजदूरों के लिए, नौजवानों के लिए, बेरोजगारों के लिए है, महिलाओं के लिए है, दिव्यांगों के लिए है। विभिन्न राज्यों में कुछ राजनीतिक कुर्सी पर बैठे हुए वरिष्ठ लोगों को ऐसा महसूस हो रहा है। For the past 68 years, the country has witnessed whether it was the 2G scam or the Colgate scam. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.21 ரூபாயும் டீசல் விலை 1.79 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைக்க எண்ணெய் வள நாடுகள் முடிவு செய்துள்ளதை அடுத்து அதன் விலை தொடர்ந்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பன்னாட்டு சந்தையில் ஓராண்டில் இல்லாத அளவு உயர்ந்து $58 உள்ளது. பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்பவும் இந்திய ரூபாய் மதிப்பில் உள்ள ஏற்ற இறக்கங்களின் அடிப்படையிலும் மாதந்தோறும் 15 நாட்களுக்கு ஒருமுறை பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைத்து வருகின்றன. இந்நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளது. இதன்படி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.21 ரூபாயும் டீசல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 1.79 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. அந்தந்த மாநில வரிகளுக்கு ஏற்ப விலை மாறுபடும். புதிய விலைப்படி சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 68 ரூபாய் 41 காசுகளுக்கும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 58 ரூபாய் 28 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ள இந்த விலை உயர்வு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் என பல தரப்பினரும் தெரிவித்துள்ளனர். பெட்ரோல் விலை அதிகமாக 15 நாளைக்கு ஒரு டிப்பு ஏற்றுறாங்க. ஏற்றுறப்ப எங்களால் ஒன்றும் பண்ண முடியல சார். மீட்ரு ரேட்டு ஏற்றி கொடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம். ஆட்டோ டிரைவர் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். ஏற்கனவே பெட்ரோல் ரேட்டு கூடி போச்சுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எங்களை மாதிரி சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாம் இன்றைக்கி வாகனன்றது பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதா ஒன்றா போயிடுச்சு. ஆனால் பெட்ரோல் ரேட்னால வாகனம் ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குது. கச்சா விலை எண்ணெய் விலை குறைஞ்சாலும் இங்கே குறைக்கிறது இல்லை. கூடனா திருப்பி அவங்க இன்னும் ஜாஸ்தியாக கூட்டிகிட்டே தான் போகுது. இது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு கூட ஜாஸ்தியான செலவு அவங்களுக்கு பட்ஜெட்டில் ஏறிட்டே போகுது. அதனால ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் ப்ரைஸஸை ஸ்டெபிலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மதிப்பிழந்த பணத்தாள்கள் விவகாரத்தால் குஜராத் மாநிலம் சூரத் நகரில் வைரக்கற்கள் தயாரிப்பு தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்தனர். 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என பிரதமர் அறிவித்த பின்னர் சூரத் நகரில் வைரக்கற்கள் தயாரிப்பு தொழில் முடங்கியுள்ளதாக அவர்கள் கூறினர். வைரக்கற்களை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் போதுமான பணப்புழக்கம் இல்லை என்றும் வைர தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு ஊதியம் அளிக்க கூட பணத்தாள் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்தனர். இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாகவும் சிறிய வைரக்கற்களை தயாரிப்பு நிறுவனங்கள் மூடப்பட்டு வைர தொழில் முடங்கியிருப்பதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்தனர். வங்கி மேலாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் நகைகள், பணம் திருட்டு. கொள்ளையர்களை பிடிக்க காவல்துறை முனைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. வேலூர் அருகே தனியார் பள்ளி ஒன்றில் நேற்று மாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டதில் 23 இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதமாகின. வேலூர் மாவட்டம் ஓட்டேரியில் உள்ளது 7th டே மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி பள்ளி. பள்ளியின் முன் பகுதியில் அங்கு பணியாற்றும் ஆசிரியர்களின் 23 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. இதில் திடீரென்று நேற்று மாலை ஒரு வாகனத்தில் தீப்பற்றி வெடித்ததால் தீ மளமளவென பரவியதில் அனைத்து வாகனங்களுக்கும் தீப்பற்றி எரிந்தன. 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் ஓரிரு மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். தீ விபத்தில் சேதமான ஆசிரியர்கள் மற்றும் 2 பெற்றோரின் வாகனங்கள் சுமார் 10 லட்சம் மதிப்புள்ளவை என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. தீ விபத்து பற்றி பாகாயம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அயல் நாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் தமிழர்களுக்கு வரும் சிக்கல்களை எதிர்கொள்ளும் வகையில் தனி அமைச்சகம் அமைக்கப்பட வேண்டும் என புலம்பெயர்வோர் பாதுகாப்பு சங்கம் மற்றும் குவைத் வாழ் தமிழர்கள் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய இந்த அமைப்பினர் குடும்ப வறுமை காரணமாக அயல் நாடுகளில் பல்வேறு பணிகளுக்கு செல்லும் தமிழர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினர். குறிப்பாக வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் தமிழர்கள் பலர் கொல்லப்படுவதாகவும் அவை தற்கொலை என அறிவிக்கப்படுவதாகவும் கூறும் இந்த அமைப்பினர் அவர்களின் உடல்களை சொந்த ஊர்களுக்கு கொண்டு வரக்கூட இந்திய தூதரகங்கள் போதிய உதவிகளை செய்வதில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். வேலைக்கு செல்லக்கூடும் தொழிலாளர்கள் நிறைய கனவுகளோடு போறாங்க. ஆனா அப்படி போயிருக்கும் தொழிலாளர்கள் இன்னைக்கு நிறைய பேர் பிணமா தான் வர்றாங்க. திரும்பி இந்த ஒரு இறப்பையும் நம்ம இந்திய தூதரகம் தலையிட்டு அதை விசாரணை செய்வதே இல்லை. எந்த ஒரு இறப்பா இருந்தாலும் நம்ம இந்திய தூதரகம் முறைப்படி விசாரணை பண்ணணும். முறைப்படி விசாரணை பண்ணி அதற்கான தகுந்த காரணத்தை வெளியிடணும். இப்போ ஒரு இந்திய தூதரகம் இருக்குது நமக்கு. இப்போ நம்ம மக்களுக்கு பிரச்சனைனா இந்திய தூதரகத்துக்கு தான் போனோம். அங்கே ஒரு வீட்டு வேலைக்கார போனாங்கன்னா நீ எதுக்கு இங்கே வர, ஏன் வர அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதை பேச மாட்டாங்க. குவைத் நாட்டில் இருக்க மக்களை இந்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அவங்கள எல்லாரும் விடுவித்து கொண்டுறாங்க. நமக்கு தமிழ்நாட்டுக்குன்னு தனி அமைச்சகம் ஒன்று கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் நம்ம மக்களை நம்ம பாதுகாக்க முடியும். நாடு முழுவதிலும் பள்ளிகளிலேயே மனித உரிமை கல்வியை அறிமுகம் செய்ய வேண்டும் என தேசிய மனித உரிமை ஆணைய உறுப்பினர் நீதிபதி முருகேசன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சார்பில் புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் மீதான மனித உரிமை மீறல்கள் பற்றிய புகார்கள் குறித்து நேரடி விசாரணை நடைபெற்றது. ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் இந்த ஆணையத்தின் தலைவருமான HKL தத்து தலைமையில் நடைபெற்ற விசாரணையில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார்களை தெரிவித்தனர். மொத்தம் 19 புகார்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நீதிபதி முருகேசன், பொதுவாக மனித உரிமை மீறல் புகார்கள் தொடர்பான விசாரணைகள் தில்லியிலேயே நடத்தப்படுவதாகவும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் தொடர்பான விசாரணைகளை அந்தந்த மாநிலங்களுக்கு நடத்துவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் பள்ளி கல்வியின் போதே மனித உரிமை மீறல் பற்றிய பாடங்களை வைப்பதன் மூலம் உரிமைகளை காப்பது பற்றி மக்களுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்படும் என கூறினார். Human right education is a must. That is the stand of National Human Rights Commission. It should be imparted right from the school education. That is also good. Students, children should know of what are their rights right from the school. Human rights subjects should be introduced as one of the subjects. விருதுநகர் அருகே தனியார் கல்லூரி பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் கார் ஓட்டுநர் அந்த இடத்திலேயே பலியானார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அடுத்த பள்ளப்பட்டி சிலோன் காலனியைச் சேர்ந்த கார்த்திகேயன் வெள்ளூரில் பேப்பர் மில் நடத்தி வருகிறார். இவர் காரில் மதுரைக்கு சென்றுவிட்டு வெள்ளூருக்கு சென்று கொண்டிருந்தார். காரை மத்திய சேனையைச் சேர்ந்த முருகன் ஓட்டினார். கவ்வலூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் தனியார் கல்லூரி பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் முருகன் அந்த இடத்திலேயே பலியானார். படுகாயமுற்ற கார்த்திகேயன் மேல் சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் அதிர்ஷ்டவசமாக தப்பினர். காஞ்சிபுரம் அடுத்த கீழம்பி அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் பலியாகினர். வேலூர் மாவட்டம் ஒச்சேரியை சேர்ந்த ஷெரீப் காஞ்சிபுரம் கம்மாள தெருவில் பிரியாணி கடை நடத்தி வந்தார். இவர் வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது கீழம்பி அருகே இவர் சென்ற இருசக்கர வாகனம் நேரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்துடன் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஷெரீப் அந்த இடத்திலேயே பலியானார். படுகாயமுற்ற இருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பலியானார். மற்றொருவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இருந்தார்.
இது தொடர்பாக பாலுச்செட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அவர் ஓச்சேரிலேருந்து காஞ்சிபுரத்து பிரியாணி கடை வச்சிருக்காரு. இன்னைக்கு வியாபாரம் முடிச்சுட்டு திரும்பி போக சொல்ல, கீழே அம்பி போக சொல்ல, தனியாக போக சொல்ல, எதிரே இருசக்கர வாகனம் மோதி அவர் ஸ்பாட் அவுட் ஆகிட்டாரு. இன்னும் மேற்கொண்டு ஒருத்தர் இறந்துட்டா சொல்றாங்க. இன்னொருத்தர் ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் தலைமையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அருகே வங்கி மேலாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் தங்க நகைகள் மற்றும் 75,000 ரொக்கப்பணத்தை அடையாளம் தெரியாத சிலர் திருடிச் சென்றுள்ளனர். சூரமங்கலம் ஜாகிரெட்டிப்பட்டி இண்டேன் நகரைச் சேர்ந்த உதயகுமார் கூட்டுறவு வங்கி ஒன்றில் மேலாளராகவும் இவரது மனைவி மோகனா பெரியார் பல்கலைக்கழகத்திலும் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் வழக்கம் போல் பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 50 சவரன் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் 75,000 ரொக்கப்பணம் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து உதயகுமார் அளித்த புகாரின் பேரில் சூரமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து மோப்ப நாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இவர் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு சாப்பாட்டுக்கு வரும்போது டோர்லாம் லாக்லாம் உடைச்சிட்டாங்க. உள்ளே இருந்து பணம், நகை எல்லாமே கொள்ளடிச்சிட்டு போயிருக்காங்க. ஆனால் பட்ட பகலில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அது ஏதோ ஒரு ரூபாய்க்கு பக்கமாக போயிருக்குங்க. ஆனால் என்ன எவ்வளோன்னு தெரியல. 75,000 50 அது இன்னும் கன்ஃபார்மாக இன்னும் தெரியல. பவுன் ஒரு 50 பவுன் காணுங்கிறாங்க. நாங்களாம் ரொம்ப பயத்தோடு இருக்கோம். தமிழர்களின் அறிவுடைமை சார்ந்த சிந்தனை என்பது 3000 ஆண்டுகால பாரம்பரியத்தை கொண்டது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் மகேந்திரன் தெரிவித்தார். அமெரிக்காவில் பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான புலிட்சர் விருதை பெற்ற முதல் தமிழரான பழனி மன்னனுக்கு மதுரையில் பாராட்டு விழா நடைபெற்றது. தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் தலைமையுரையாற்றினார். புதிய பார்வை ஆசிரியர் நடராஜன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் மகேந்திரன், பேராசிரியர் வேலன், MR மாணிக்கம் உள்ளிட்டோர் பாராட்டி பேசினர். இதில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் மகேந்திரன், அமெரிக்க மருத்துவ காப்பீட்டில் நடைபெற்ற முறைகேடுகளை வால் ஸ்ட்ரீட் இதழ் அம்பலப்படுத்தியுள்ளதாகவும், அந்த குழுவில் பழனி குமணன் இடம்பெற்றிருந்தார் என்றும், அந்த குழுவில் இடம்பெற்றவர்களுக்கு புலிட்சர் விருது வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். பின்னர் ஏற்புரையாற்றி பழனி குமணன் பேசினார். நான் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது பல நண்பர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது நான் கேட்டேன், எப்படி தமிழ்நாட்டு இளைஞர்கள் மிக குறுகிய காலத்திலே மிக உயரிய இடத்திற்கு வர முடிகின்றது என்று கேட்கிற போது, தமிழர்களுடைய அறிவியக்கம் அல்லது அறிவுடைமை சார்ந்த சிந்தனை என்பது 3000 ஆண்டு கால பாரம்பரியத்தை கொண்டது. அந்த பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சி தான் நம்முடைய இளைஞர்கள். எனது தாத்தா பல தமிழ் நூல்களை எழுதியிருக்கிறார். எனது தந்தையை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர். அவர்கள் சாதித்த பல சாதனைகள் நான் இன்னும் எட்டவில்லை என்று கருதுகிறேன். இருந்தாலும் அவர்கள் சாதித்த இந்த சாதனைக்கு கிடைத்த அங்கீகாரமாகவே இந்த புலிட்சர் பரிசை நான் பெற்றுக்கொள்வதாக எண்ணிக்கொள்கிறேன். திருநெல்வேலியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் புத்தக திருவிழாவில் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ள வாசகர்கள் ஆண்டுதோறும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இத்தகைய புத்தக காட்சிகள் நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாளையங்கோட்டையில் உள்ள செல்வி மஹாலில் மக்கள் வாசிப்பு இயக்கம் மற்றும் முன்னேற்ற பதிப்பகம் இணைந்து 10 நாள் புத்தக திருவிழாவை நடத்தி வருகிறது. இதில் 34 அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்வேறு வகையான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்லும் வாசகர்கள் கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்போதுதான் புத்தக காட்சி நடத்தப்படுவதாகவும், ஒவ்வொரு ஆண்டும் இதனை மாவட்ட நிர்வாகம் நடத்த முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் பெரிய அளவில் புத்தக காட்சிகள் நடைபெற வேண்டும் எனவும் கூறினர். பரவலாக ஒரு புத்தகத்துக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வேணும். நிறைய ஒரு ஆதரவு இருந்ததுன்னா இந்த கண்டினியூஸாக பெரிய பெரிய ரைட்டர்ஸு பெரிய லெவலில் போனவங்க எல்லாமே நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். இன்னும் எல்லா ஆங்கில புத்தகங்களும் கொண்டு வந்து அந்த வாசிக்க பழக்கத்தை நம்ம மாணவர்களுக்கு உருவாக்கி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணத அளவுக்கு நம்ம பையங்களை ஒரு எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கணும்னு. புத்தக கண்காட்சி போடுறது எவ்வளோ ஒரு நல்லதாக தெரியுது. ஏன்னு கேட்டால் அன்றைக்கி நான் இந்த பிம்பச்சிறைங்கிற புத்தகத்தை ரொம்ப காலமாக தேடிக்கிட்டு இருந்தேன். அது இங்கே தான் கிடச்சிது. இந்த மாதிரி தேடல்களுக்கெல்லாம் இது ஒரு கிடைக்கக்கூடிய இடமா இருந்துட்டு, அதனால் இது இந்த மாதிரி தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த புத்தக கண்காட்சியை இன்னும் பல நூறு அரங்கங்களோடு சேர்ந்து நடத்தினால் இங்கே புத்தகங்களை வாங்கக்கூடிய அந்த பழக்கம் இன்னும் மேலதிகமாக பெருகி கொண்டு இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசாங்கம், மத்திய அரசாங்கம்
இவைகளெல்லாம் சேர்ந்து பல நூறு அரங்கங்களோடு திருநெல்வேலியிலே நடத்த வேண்டும் என்பது என்னை போன்ற வாசிப்பாளர்களுடைய மிகச்சிறந்த ஆசை என்று நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இறுதி கட்டத்தை எட்டியது உள்நாட்டு போர். காப்பாற்ற வலியுறுத்தி மக்கள் வீதிகளில் போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். சிரியாவின் அலப்போ நகரில் இறுதிக்கட்ட சண்டை தொடங்கிய நிலையில் அங்கு சிக்கியுள்ள மக்களை காப்பாற்ற வலியுறுத்தி பல்வேறு நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத்தின் அரசுக்கு எதிராக சண்டையிட்டு வரும் IS தீவிரவாதிகளும் கிளர்ச்சியாளர்களும் பல்வேறு முக்கிய பகுதிகளை கைப்பற்றினர். அவற்றை மீட்க அந்நாட்டு ராணுவம் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் கிழக்கு அலப்போ பகுதியில் அரசு படைகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் சண்டை நடைபெற்று வருகிறது. இதனிடையே அங்கு சிக்கியுள்ள மக்கள் பாதுகாப்புடன் வெளியேற வசதியாக சண்டையை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வதாக அரசு படைகளும் அவர்களுக்கு ஆதரவாக வான்வழி தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவும் அறிவித்தன. இதனைத் தொடர்ந்து மக்களும் சரணடையும் கிளர்ச்சியாளர்களும் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். இந்நிலையில் அங்கு சிக்கியுள்ள மக்களை காப்பாற்ற உலக நாடுகள் முன்வர வேண்டுமென வலியுறுத்தி சிரியாவின் மற்ற பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இத்லிப், ஹோம்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் வீதியில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிழக்கு அலப்போவில் குழந்தைகளும் பெண்களும் சிறை வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். பன்னாட்டு பேட்மிண்டன் தொடரின் காலிறுதி சுற்றில் ஸ்பெயின் நாட்டு வீராங்கனையை வீழ்த்தி இந்திய வீராங்கனை PV சிந்து அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துபாயில் நடைபெற்று வரும் பன்னாட்டு பேட்மிண்டன் தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இதன் கடைசி லீக் போட்டியில் PV சிந்து ஸ்பெயின் வீராங்கனையான கரோலினா மரினை எதிர்கொண்டார். ரியோ ஒலிம்பிக்கில் இறுதிப் போட்டியில் இவரிடம் தோல்வியடைந்திருந்த PV சிந்து இந்த போட்டியில் தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடினார். இதனால் 21-17, 21-13 என்ற நேர் செட்களில் PV சிந்து எளிதில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் PV சிந்து தொடரின் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கருப்பு பணத்தை தெரிவிக்க காலக்கெடு 3 மாதம் நீட்டிப்பு. வரி ஏய்ப்பாளர்களுக்கு 50% அபராதம் என மத்திய அரசு அறிவிப்பு. மூச்சு திணறலால் மருத்துவமனையில் கருணாநிதிக்கு சிகிச்சை. நலம் விசாரிக்க இன்று சென்னை வருகிறார் ராகுல் காந்தி. விவாதிக்காமல் ஓடி ஒளிவது எதிர்க்கட்சிகள்தான். மத்திய அமைச்சர் ராஜீவ் பிரதாப் ரூடி குற்றச்சாட்டு. பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2.21 உயர்வு. டீசல் விலையும் அதிகரிப்பு. நள்ளிரவில் நடைமுறைக்கு வந்தது. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.